நைட்டு தூங்கும்போது மேலே சுற்றிட்டு இருக்க ஃபேனு தலையில் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ நல்லா தான் பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு இந்த மேலே இருக்க ரூஃப் தலையிலே விழுந்து மண்டை போட்டேன்னா என்ன பண்ணுறது? பைக்கில் போகும்போது ஆப்போசிட்டில் வர்ற லாரியோ பஸ்ஸோ நம்ம மேலே ஏறி சட்னி ஆக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது? சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. இப்படித்தான் நம்ம வந்து சும்மா இருந்தாலும் இந்த மானங்கட்ட மனசாச்சு எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ நான் சொல்லவே இல்லை. அந்த ஆளை பார்த்து ஆம்பளைகளை வராது, யாருக்குள்ள வராது. அவன் சரியான மல்ல மாதிரி விலக மாட்டான் தெருபோரி. சும்மாறா. சரி மக்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல வந்து வீடியோ போடாம இருந்து பல நாள் இல்ல பல மாசம் ஆச்சு. அதெல்லாம் வந்து அப்படியே ஓரம் கட்டிட்டு நம்ம வந்து கண்டென்ட் குள்ள போயிடலாம். ஆமா, இதை சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ போடாம இருந்த கேப்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து 1008 கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னா வந்து, அதாவது சரி வீடியோ போடல ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு, நல்லா இருக்கீங்களா, இந்த மாதிரி வீடியோ ஏன் போடல அப்படின்னு கேட்டால் ஒரு நியாயம் இருக்குது. ஒருத்தர் என்னடானா, ப்ரோ நீங்கள் வந்து இந்தியாவிலே இல்லை, நீங்கள் வந்து வேற ஏதோ கண்ட்ரிக்கு போயிட்டீங்க, அதனால தான் வீடியோ போடாமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். இன்னொருத்தர் வந்து ப்ரோ சேனல் வந்து வித்துட்டீங்களா, எவ்வளோ பேத்தீங்க அப்படின்னு கேட்குறான். இன்னொருத்தர் ப்ரோ நீங்கள் செத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். நீனும் சாவலையா? இதுல ஹைலைட் என்னன்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருக்கேன். அதுல ரிப்ளைல வந்து ப்ரோ நீங்க செத்துட்டீங்களா, அதனால யூடியூப்ல வந்து வீடியோ போறது இல்லையா அப்படின்னு கேட்கறான். ஏன்டா செத்துட்டா எப்படா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட முடியும்? சரி ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல வந்து நான் என் லைஃப்ல நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் சொல்ல போறேன். கதை கேட்க ரெடியாடா? அதுக்கு முன்னாடி என்ன ப்ரோ இது பேக்ரவுண்டு, ஏதாவது காஃபி ஷாப்ல வேலைக்கு செஞ்சியா அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலா வந்து மாடியில வேற ரூம்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரூம்ல இதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணதே இல்லை. எனக்கு இத்தனை வீடியோ எடுத்துமே இது வந்து பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, இங்க வந்து ஏன் ஷூட் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லை இதுக்கு முன்னாடி. இப்படிதான் தம்பி, இவங்களை வச்சுட்டு ஒரு வேலை பார்க்க முடியல, பூரா மாட்டு மூளையா இருக்காங்க. சரி ஓகே, இந்த பேக்ரவுண்ட்லயே வீடியோ போடலாமா இல்ல வந்து ஓல்டு பேக்ரவுண்ட்ல போடலாமா அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வீடியோல வந்து என்னன்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னா, ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா அந்த படம் பார்த்து முடிக்கிறப்ப அந்த கேரக்டராகவே நம்ம மாறிடுவோம். ஒரு நிமிஷம், அந்த படத்தை சொல்லலை நான் சொல்றது. சினிமா, தமிழ் மூவிஸ் இல்லை வந்து ஹாலிவுட் வந்து நார்மல் மூவிஸ் பார்ப்போம்ல, அது பார்க்குறப்ப அந்த படத்தோட விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சூப்பர்மேன், சின்ன வயசுல சூப்பர்மேன் படம் பார்த்துட்டு வந்து மாடியில் இருந்து அங்கே இங்கேயும் தாண்டுற மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். அது ஆல்ரெடி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் கீழே விழுந்தேன்னா வந்து சக்திமான் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு 90s கிட்ஸ்ல மாடியில் இருந்து தாண்டிட்டு இருந்தாங்க. சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குற சினிமால ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாலோ இல்லை ரொம்ப பிடிச்சி போயிருந்தாலோ இல்லை அதில் இருக்க கேரக்டர் நமக்கு வந்து ரொம்ப அட்டாச் ஆனாலும் நம்ம வந்து அந்த கேரக்டர் மாதிரியே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்காக அந்த கேரக்டராகவே மாறி சுத்திட்டு இருப்போம். கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாமியா. அதாவது இந்த சந்திரமுகி படத்துல எப்படி கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா சந்திரமுகியா தன்னை நினைச்சா சந்திரமுகியா மாறிட்டா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி வந்து நம்ம ஒரு படம், இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மான் கராத்தே படம் பார்த்துட்டு, அந்த படம் வரப்போ நான் 8th ஸ்டாண்டர்டோ 9th ஸ்டாண்டர்டோ படிக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, பார்த்துட்டு நானும் வந்து பாக்ஸராக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் சிங்கம் படத்தை பார்த்துட்டு போலீஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தேன். ஆனா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, எல்லாருமே விஐபி படத்துல வர்ற தனுஷ் மாதிரி ஒரு நாளாவது வாழ்ந்துருப்போம்னு. உன்னை 16 வயசுல இதே வீட்டிலேருந்து வெளியில் வரதை பார்த்தேன். அப்போவும் பால் எடுக்க போனேன்னு தான் சொன்னேன். அப்போ அவங்க கூட 10 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நீ தனியாக விளையாடிட்டு இருக்க, ஏன்னா அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. சரி, இப்போ என்னதான்டா சொல்ல வர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அதோட இம்பாக்ட் வந்து நமக்கு இருக்கும் கொஞ்ச நாளுக்கு, ஓகேங்களா? இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தோட தீம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த அழகிய தமிழ் மகன் படத்தில் வந்து விஜய் சாருக்கு வந்து முன்னாடியே நடக்க போகிறது தெரியும், அதாவது பின்னாடி நடக்க போகிறது முன்னாடியே தெரியும்ல. அதே மாதிரி இந்த ஹீரோக்கு வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து அவனுக்கு தெரியும். அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் வந்து எல்லாம் லைனை செத்துட்டு இருப்பானுங்க. இப்போ பஸ்ஸுக்குள்ள உட்காந்துருப்பானுங்க, திடீர்னு அந்த பிரிட்ஜ் வந்து இடிஞ்சு விழுந்துரும், எல்லாருமே வந்து செட் போயிடுவானுங்க. அப்புறம் வந்து ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பானுங்க, திடீர்னு தம்பிள்ஸ் வந்து தலையிலே விழுந்து செத்து போயிடுவானுங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனோட ஒரு பார்ட் வந்து தி பிளட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆச்சு.
அது வந்து நான் தியேட்டர்ல பார்த்தேன். ஆனா இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல நான் 7th 8th எல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்ட் 1 பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்த்து அந்த இம்பாக்ட்ல வந்து சில விஷயம் வந்து எனக்கு நான் ரொம்பவே பயந்துன்றதை தாண்டி எனக்கு அது நடந்துருமோன்னு சொல்லிட்டு இப்ப நினைச்சா அதெல்லாம் சிரிப்பா இருக்கு, என்னடா நம்ம அப்படி நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு. ஆனா அந்த படத்தோட தாக்கம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து ஒரு 2-3 விஷயங்களை சொல்ல போறேன். நீங்க அதை கேட்டுட்டு உங்க லைஃப்லயே வந்து இப்ப அந்த படம் பார்த்துதான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி சும்மா நம்ம தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு கண்ணு முடிச்சு மேலே பார்ப்போம், ஃபேன் ஓடிட்டு இருக்கோம், ஐயோ இந்த ஃபேன் நம்ம தலையில விழுந்துருமோ அப்படின்னு நினைப்போம். இருந்தாலும் ஒரு படத்தோட இம்பாக்ட்ன்றது எப்படி இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு எப்படி பர்சனலா ஃபீல் ஆச்சுன்றது வந்து நான் ஃபன்னா சொல்ல போறேன். கேட்டுட்டு உங்க லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. சம்பவம் நம்பர் 1 என்னன்னா வந்து நான் 10th படிக்கிறேன். அப்போ வந்து நானும் என் ஃப்ரெண்டு எங்க அண்ணனோட பைக் வந்து எங்க அண்ணனுக்கு தெரியாம எடுத்துட்டு வாடா ஒரு ரவுண்டு போலாம் அப்படின்னு. அப்போ வந்து அந்த அளவுக்கு ஓட்டி பழகல, சரி வாடா ஒரு ரவுண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து நாங்க எங்க அண்ணனோட பைக் வந்து எங்க அண்ணனுக்கு தெரியாம வந்து எடுத்துட்டு போறோம். போயிட்டு இருக்கப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்க ஒரு ஈச்சர்லயோ இல்ல டாடா ஏசிலயோ வந்து நிறைய கம்பி, அந்த வீடு கட்டுறக்கு ராடு கம்பி இருக்கும்ல, அதுல வந்து முன்னாடி வண்டியில வந்து இருந்துச்சு. ஆக்சுவலா இது வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்துல எத்தனாவது பாட்டுன்னு தெரியல, ஒரு பாட்டுல வந்து ஒரு சீனே இருக்குது. என்ன அப்படின்னா போயிட்டு இருப்பாங்க, பின்னாடி வந்து வண்டியில வந்துட்டு இருப்பாங்க, முன்னாடி இருக்கிற அந்த இதுல வந்து கம்பி வச்சு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த கம்பி வந்து அப்படியே வந்து வாயில அப்புறம் அங்கேயும் எங்கேயும் சொருக ஆரம்பிச்சிரு உடம்பு ஃபுல்லா. எனக்கு அந்த படம் பார்த்து ஒரு வாரத்துல இது வந்து நடந்த மொமெண்ட் என்னாச்சு அப்படின்னா எனக்கு அந்த படத்துல இருந்தே வந்து வெளியே வரல. எனக்கு எதை பார்த்தாலுமே பயமாவே இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு படம் ஆக்சுவலா நான் இதை சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. ஃபைனல் டெஸ்டினேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்ப வந்தெல்லாம் நீங்க பாருங்க. அந்த படம் பார்த்துட்டு ஒரு 2 நாளுக்கு வந்து நம்ம எந்த விஷயம் பண்ணாலுமே ஐயோ நமக்கு அந்த படத்துல வர மாதிரி ஏதாச்சும் ஏடா கூடமா ஆயிருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதுவும் நான் 10th படிக்கும் போது அந்த வயசுல வந்து ரொம்பவே ஒரு இது இருந்துச்சு, இம்பாக்ட் இருந்துச்சு. என்னாச்சுன்னா அப்படி போயிட்டு இருக்கோம், முன்னாடி இதுல வந்து அந்த மாதிரி வீடு கட்டுற அந்த கம்பி இருக்குல்ல, ராடு கம்பியில வந்து வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து மைண்ட்ல அதே ஓடிட்டு இருந்தங்காட்டிக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு. திடீர்னு வந்து எங்கேயாவது அந்த கம்பி வந்து கடவாயில சொருகிருமோ, இல்லை வந்து வேற எங்கேயாவது சொருகி மேல் வழியா சொருகி கீழ் வழியா வந்துருமோ, இல்லை வந்து காதல் கீதல் எங்கேயாச்சும் இதாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயமா இருந்துச்சு. என்னன்னா நானும் அப்படி வந்து அந்த இடத்துல அந்த பயத்திலேயே வந்து நான் ஓட்டிட்டு போறேன். பின்னாடி என் ஃப்ரெண்டு உட்காந்துட்டு அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருந்தான், காது கிட்ட கசகசன்னு கத்திட்டே இருந்தான். இந்த மாதிரி வந்து டே மச்சான் இது வீட்டுல வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுட்டா எனக்கு என்னடானா இந்த இதாயிரும் வந்து நாங்க ஏதாவது இதாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம். இவன் பின்னாடி உட்காந்துட்டு வீட்டுல வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அதுன்னு சொல்றான். எனக்கு வந்து ரொம்ப இது முன்னாடி போயிட்டு இருக்கு இதை நினைச்சு பயம், இவன் வந்து பின்னாடி புலம்பிட்டு இருக்கானுங்க. எனக்கு அதுக்கு ஃபீல் பண்றதா இல்லை இதை நினைச்சு பயப்படுறதா அப்படின்னு தெரியாம நானும் வந்து வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன். அப்படியே அந்த குழப்பத்தோட போயிட்டு இருக்கப்ப டக்குன்னு வந்து அவன் சடன் பிரேக் அடிச்சிட்டான், நானும் வந்து பிரேக் அடிச்சிட்டேன். ஆனா அந்த ஒரு செகண்ட் வந்து எனக்கு உயிரே இல்லை. எனக்கு வந்து எப்படி அதாவது ஏதாவது நடந்துருச்சா இல்லை வந்து சேஃபா தான் இருக்குமா அப்படின்ற கூட ஒரு மாதிரி கான்சியஸ் இதாயிருச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த படத்துல அந்த சீனே வந்து அப்படிதான் வரும். ஆக்சுவலா வந்து இது அந்த படம் பார்த்தவங்களுக்கும் சரி பார்க்காதவங்களுக்கும் சரி, நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா முன்னாடி ஒரு வண்டியில வந்து ஏதாவது வச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து நம்ம மேல விழுந்துருமோ, இல்ல அவன் சடன் பிரேக் அடிச்சாலும் நம்ம போய் வாலண்டியரா சொருகிடுவோமோ, வாய்க்குள்ளே ஏத்திடுமோ அப்படின்ற ஒரு ஃபியர் வந்து இருக்கும். நான் வண்டியை நிறுத்திட்டு அவன் இருந்துட்டு ஏன்டா வண்டி நிறுத்தின அப்படின்னு கேட்கறப்ப நான் என்ன சொன்னா, இப்ப இவன் கிட்ட சொன்னா இவன் போய் மற்ற பசங்கள் எல்லாம் சொல்லுவான், இந்த மாதிரி இவன் ஒரு படத்தை பார்த்துட்டு வண்டி ஓட்ட தெரியாம வந்து இது பண்ணிட்டு இருக்கான், நான்லாம் எவ்வளவு சூப்பரா வண்டி ஓட்டுவேன், இவன் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அதுக்காக பயந்துட்டு இருக்கான் அப்படின்னு இவன் தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சாவியை திருவி வண்டி ஆஃப் பண்ணி விட்டு என்னன்னு தெரியலடா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ட்டேன். சரி இருடா என்னன்னு பாப்போம் அப்படின்னு இது அவன் வர்றப்ப நான் வந்து மறுபடியும் சாவி போட்டு இல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த மாதிரி விஷயம் அதாவது வண்டியில போயிட்டு இருக்கப்ப முன்னாடி இருக்க வண்டியில இருந்து ஏதாவது நம்ம மேல விழுந்துருமா அப்படின்ற பயம், இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. அதான் ப்ரோ அதெல்லாம் இல்லை ப்ரோ, நான்லாம் எவ்வளோ பெரிய ரைடர் தெரியுமா, இந்த மாதிரிலாம் முன்னாடி என்ன வேணா இருந்துட்டு போகுது, நான்லாம் கெத்தா போவேன், எனக்கு நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்து பத்திரமா இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் பெரிய இவன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா அப்புறம் முன்னாடி வண்டியில் இருக்கிறது ஏதாவது குத்தி உங்களுக்கு பின்னாடி வந்துடும், பார்த்துக்கோங்க. ஐயோ போச்சே. சம்பவம் நம்பர் 2 இப்ப போன வாரம் அதாவது இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன் மூவி வந்துச்சுல, அது பார்த்து ஒரு 2 நாள் கழிச்சு என்னாச்சு அப்படின்னா
நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எங்க பாட்டி வீட்டுல இருந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து மரம் வெட்டணும்ப்பா வா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அது என்ன ஒரு அரை மணி நேரத்துக்கு வேலை தானே, கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கை வந்து பெர்மிஷன் போட்டுட்டு நானும் வந்து மரம் வெட்ட போயிட்டேன். போய் பார்த்தா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, கீழே இப்போ மரத்தை வந்து வெட்ட சொல்றாங்க அப்படின்னா கீழே வெட்டி விடுறது போல, சரி வெட்டி சாச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வனக்கு நான் கிளம்பி போனேன். அங்க போனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கீழே எல்லாம் வெட்ட வேணாம், மேலே ஏறி இந்த வாது இருக்கும்ல, வாதை மட்டும் எல்லாத்துக்குமே வெட்டி விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு 10 வாது இருந்துச்சு, அது வேற விஷயம். அது வெட்டி முடிக்கிறதுக்குள்ள 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு சரி வந்தாச்சு வேலையை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திட்டு ஏறிட்டேன். அவ்வளவுதான், இப்ப பாடுற வெட்டி சாக்கிறேன் அப்படின்ட்டு அங்க போய் நானும் இழுத்து வெட்டு நட்டுறோம். ஒன்றும் பெருசா வந்து அது விழுகிற மாதிரியே தெரியல, ரொம்ப ஒரு டஃப் ஆயிருச்சு. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை, இனிமே கத்தி காட்ட காரி துப்புவாங்கல்ல. ஆனா மேலே ஏறி நிக்கிறப்ப என் மூளை வந்து என்னென்னமோ யோசிக்குது. அதாவது வந்து இப்ப இங்கிருந்து இந்த மரத்துல இருந்து கீழே விழுந்து நம்ம செத்து போயிருமா, இல்ல வந்து அந்த இதை வெட்டுறோம்ல அது வந்து அந்த சைடு விழுகாம அந்த வாதை வந்து என் மேல விழுந்து கீழே புதஞ்சிடும்னா, இல்ல அதை வெட்டுறதுக்கு வந்து இப்படி வீசுறேன்ல அது வந்து அந்த வாதுல படாம அப்படியே என் கழுத்துக்கே வந்து இந்த செல்ஃப் மர்டர் பண்ணிக்குவோனா, இந்த மாதிரி எதோ வந்து என் மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தா இதுல வந்து ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நானே வந்து அந்த பயத்துல வந்து அங்க மேல நின்று இருக்கோம், கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு ஹைட்டு தான். நானே வந்து நின்றுட்டு இருக்கேன், எப்படா கீழே இறங்குவோம், எப்படியாவது இந்த டேவை கடந்துட்டா போதுண்டா, இது என்னடா இப்படி வந்து மாட்டிக்குமே அப்படின்னு நான் நின்றுட்டு இருக்கேன். கீழே எங்க பாட்டி நின்றுட்டு கவுண்டர் போடுறாங்க, ஏன்னா ஐடி கம்பெனியில வேலை செய்யறியா, ஒரு மரம் வெட்ட தெரியாது அப்படின்னு. எனக்கு புரியல, ஐடி கம்பெனியில வேலை செய்யறதுக்கும் இந்த மரம் வாதை வெட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்? சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா, நீங்க பண்ணி நானும் பாடுவேன். ஒருவன் ஜன்னல் வச்ச ஜாக்கெட். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இப்ப வந்து நான் நினைச்ச மாதிரியே ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வெட்டுறேன், அது வந்து அந்த சைடு விழுகாம, அதாவது இப்படி ஸ்லாண்டிங்ல வந்து கரெக்டா வயிறு வந்து லைட்டா ஒரு கோடு போட்டு போயிருச்சு. ஆக்சுவலா வந்து என்ன இன்னும் கொஞ்சம் சென்டர்ல வந்துருந்துச்சுன்னா வந்து குத்தி இருக்கும் நடுத்துலயே, கரெக்டா அதை அப்படியே இங்க கிழிச்சிட்டு அப்படியே இப்படி போயிருச்சு. அதை வந்து நான் வீடியோல காட்ட முடியாது, பட் இருந்தாலும் வந்து லைட்டா ஒரு சிராய்ப்பு காய் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ நான் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துருமோன்னு பயந்தேன். பட் வந்து அதுல வந்து ஒரு 50% ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அதுக்கு பதிலாக வந்து இப்போ கரெக்டா இப்படி வந்து இப்படி போனது ஸ்ட்ரெயிட்டா வாய்க்கு வந்துருச்சு. நானும் ஆண் வாய் பிறந்திருந்தேன்னா அந்த படத்துல வர மாதிரியே வாயில குத்தி புடனி வழியா பின்னாடி வந்திருக்கும். இங்கதான் இருக்கேன். ஓவர் எங்க இருக்கு ஓவர்? உங்க புடனைக்கு பின்னாலதான் நிக்கிறேன். ஓவர் ரொம்ப ஓவரா. 3வது சம்பவம், இதுதான் சிறப்பான சம்பவம். என்னன்னா, வெஜ் பப்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் பேக்கரிக்கு போயிட்டு திரும்பி வர்றப்ப என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மண்டபத்து மேல, ரொம்ப ஹைட்டான ஒரு மண்டபத்து மேல நின்றுட்டு ஏதோ எனக்கு லைஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சோ என்னமோ அங்கிருந்து கத்திட்டு நான் கீழே விழுந்து சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுகுறான். நான் என்ன பண்ணிட்டேன், ஐயோ என்னடா ஏர்ல வந்துட்டு இருக்கேன், ஏதாவது பண்ணி கீழே இருக்கிறத ஏதாவது இழுத்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்க வேகமா ஓடுறேன். ஓகேவா, அவன் ஏர்ல வந்துட்டு இருக்கான், நான் வந்து இங்க வேகமா ஓடுறேன். போன இதுல நான் வந்து என்ன கவனிக்காம விட்டுட்டேன். இப்படி திரும்பி பாக்குறேன், ஒரு பெரிய லாரி வந்து என் மேலேயே ஏத்திருச்சு. ஏத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணே வந்து ஒரு மாதிரி, அவ்வளவுதான், ஏத்துனதுல கண்ணு வந்து அப்படியே பிளாங்க் ஆயிருச்சு, ஒரே இருட்டாயிருச்சு. அப்புறம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துல நான் எந்திரிச்சு பாக்குறேன், எங்க வீட்டு பெட்ல இருக்கிறேன். நடந்தது வந்து கனவு. என்னப்பா சக்தி, என்னாச்சு? என்னையா? ஒன்னும் இல்ல சித்தப்பா, ஒரு சின்ன கனவு. கனவா? என்ன கனவு? காலையில எங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து கனவு வந்துச்சு, ஒரு கெட்ட கனவா வருது அப்படின்னு வந்து சொல்றேன். அவங்க என்னன்றாங்க அப்படின்னா, அப்படியா, மாடியில இருந்து கீழே விழுகிற மாதிரி கனவு வந்தா ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. அப்பதான் வந்து ஓ அப்படியா அப்படின்ட்டு நான் வந்து அந்த கனவு வந்து ரீவைன் பண்ணி பார்க்குறேன். மாடியில இருந்து கீழே வந்து நான் இல்லை, என் ஃப்ரெண்டு. அப்ப நான் எங்க அம்மாட்ட கேட்கறேன், எனக்கு வந்து லாரி ஏத்துன மாதிரி தான் என் கனவு வந்து எனக்கு நடந்துச்சு, அதுக்கு என்ன, அது வந்தா வந்து நல்லதா இல்லை என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன், இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னு எனக்கே தெரியல. இதெல்லாம் வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன். உங்க லைஃப்ல இது மாதிரி உங்களுக்கு தோணுன விஷயம், இல்லை வந்து ப்ரோ எனக்கு இந்த படம் பார்த்து இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து விஷயங்கள் இருக்குல்ல, அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி மாரல் ஆஃப் திஸ் வீடியோ என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்தையுமே வந்து பொறுமையா பண்ணுங்க. நான் வந்து உங்களை பயன்படுத்துறேன்னு நினைக்காதுங்க, நான் சீரியஸாவே சொல்றேன். இப்போ ஒரு என்ன படி இறங்கி போகும்போது கூட பார்த்து இறங்குங்க. இப்போ வந்து 2வது படியில கால் வைக்கிறது போல 4வது படியில கால் வச்சிங்க அப்படின்னா உருண்டே வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் 4வது ஃப்ளோர் வரைக்கும் போயிடுவீங்க. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லணுமோ கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்கு எப்ப என்ன வேணா நடக்கலாம், பார்த்து பத்திரமா இருங்க. அவன் செத்துட்டான்டா.